நான் ஒரு சின்னதா ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல போறேன். நம்ம வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டை விரல் நகத்துல வந்து மண்ணு பூந்துட்டு, ஆ வீக்கம் குடுத்து, உள்ள சீழ் வச்சு நெறைய கஷ்டத்த குடுக்கும். நெறைய பெயின் இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து ஒரு இடது கால் கட்டை விரல் வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் வாரத்துல ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா, தான் நல்லா இருக்கும். மீதி நாள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கம் குடுத்து உள்ள வந்து நீர் சேர்ந்து ரொம்ப வலி வேதனைய குடுத்துட்டு இருந்தது. பியூட்டி பார்லர்ல போயிட்டு அடிக்கடி போயிட்டு பெடிக்யூர் பண்ணிட்டு, அது உள்ள இன்குரோத் இருக்கு. அதெல்லாம் எடுத்து நம்ம சரி பண்ணா சரியாயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் நானு. ஃபைனலா வந்து ரொம்ப வீக்கம் வந்துட்டு டாக்டர்ட்ட போனா, அவர் வந்து நகத்த வந்து எடுத்தா தான் சர்ஜரி பண்ணி எடுத்தா தான், இது புது நகம் வளர்ந்தா தான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து நாட்டு வைத்தியர் அவங்க. அவங்க வந்து சொன்னாங்க. திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு, "இதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்றீங்க? நான் ஒரு வைத்தியம் சொல்றேன். அத பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இலைய வந்து நீங்க வந்து நெறைய ரோடோரமா வந்து நெறைய மண்டி போய் கிடக்கும். பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து நித்ய கல்யாணி. இது இந்த பூவோட தான் இருக்கும். இந்த இந்த லாவெண்டர் கலர்ல தான் இந்த பூவோட இருக்கும். இந்த இலைய வந்து ஒரு 4, 5 பறிச்சுக்கிட்டு, ஒரு ஒரு 5, 6 இல பறிச்சுட்டு, இத வந்து கொஞ்சம் உப்பு வச்சு கல் உப்பும், மஞ்சத்தூளும் வச்சு நல்லா இப்படி கசக்கிட்டு, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சின்ன கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி, இதெல்லாம் வதக்கிட்டு, ஒரு துணியில வெள்ள துணியில வச்சு, நம்ம கட்டை விரல் மேல வச்சு, கொஞ்சம் பொறுக்குற சூடு, வெது வெதுன்னு சூடுல வச்சு கட்டுனோம் அப்படின்னா, 3 நாள் கட்ட சொன்னாங்க. 3 நாள் கட்டுனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி இல்ல. உள்ள இருக்க சீழ் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெகுலர் பெடிக்யூர் பண்றேன். நார்மலா இருக்கு. மறுபடியும் எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வலி வந்து வந்ததே கிடையாது. அதனால எல்லாரும் இத வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க எப்படி பண்றதுன்னு செய்து காட்டுறேன். இப்ப பாருங்க இலை, கொஞ்சோண்டு கல் உப்பு, பூ கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். ஒரு சிட்டிகை இல்லன்னா 2 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு அந்த சாறு வர மாதிரி கொஞ்சம் லைட்டா கசக்கிட்டு, அப்புறம் வாணலி சூடான உடனே அதுல போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தி வதக்கணும். இந்த அளவுக்கு கசக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இப்போ அத போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கணும். அந்த இலை வந்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வந்து நல்ல ரிசல்ட் குடுக்கும். யாரும் வந்து நகத்த எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க தயவு செய்து போய் யாரும் அத பண்ணிடாதீங்க. சிம்பிளான வைத்தியம். இத வீட்லயே செஞ்சு நீங்களே வந்து இத சரி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பாருங்க அது எப்படி கட்டுறதுன்னு பாருங்க. கொஞ்சம் நல்லா பொறுக்குற அளவு சூடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த நகத்து மேல மூடிட்டு, ஒரு ஃப்ரெஷ் இலைய எடுத்து இது மாரி வச்சு மூடிட்டு, துணி வச்சு கட்டிக்கோங்க. ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா மெல்லிஸ் துணியா பார்த்து எடுத்து கட்டிக்கோங்க. நீங்க அது ரொம்ப வலியா இருக்கும்போது கட்டும்போது வலிக்க தான் செய்யும். ஆனா வந்து கொஞ்சம் வலிய பொறுத்துட்டு, இந்த சூடோட வச்சு கட்டுனீங்க அப்படின்னா, அதுல இருக்க உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் உள்ள இருக்க பாக்டீரியாஸ்லாம் வந்து பர்ன் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து அது வந்து சரி பண்ணி குடுத்துரும். சரிங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த கால்ல இதனால ஏற்பட்டிருக்க வீக்கம் கூட இந்த இலைய வச்சு கட்டும்போது சரியாகும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வலி இருக்கும்போது இந்த இந்த இலைய வச்சு கட்டுங்க. 1 தடவ, 3 தடவ இல்ல, 10 தடவ கூட நீங்க கட்டிக்கோங்க. நம்ம டாக்டர்ட்ட போயிட்டு செலவு பண்ணிட்டு, இந்த நகத்த எடுத்துட்டு நம்ம அது மறுபடியும் வளர்ற வரைக்கும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு, இந்த இலைய வச்சு கட்டுறது நம்மளுக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல இல்லையா? ஆனா கொஞ்சம் சுட சுட வச்சு கட்டிக்கோங்க. ஏன்னா, இப்ப எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்காக இப்ப வந்து நான் நகத்த வச்சு கட்டியிருக்கேன். நீங்களுமே வந்து இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பா இத செய்து பார்த்துட்டு ரிசல்ட் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா?